புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், விவரம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வருஷநாடு, வெள்ளிமலை, கொத்தக்கடியாறு, அரசடி மூலம் வைகை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையில் முழு குளம். வைகை அணையிலிருந்து நேற்று வரை வினாடிக்கு 4500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த காலை முதல் 2544 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இது ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை விவசாய தேவைக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வைகாற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் வைகாற்று பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் மதுரை வைகாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை ஆனக்கல் தரைப்பாலம் அருகே வெள்ளப்பெருக்கு அதிகரித்த நிலையில் வைகாற்று கரையோரத்தில் மீனாட்சி கல்லூரியிலிருந்து செல்லூருக்கு செல்லக்கூடிய சாலை மற்றும் ஆழ்வார்புரத்திலிருந்து ஆரப்பாளையம் செல்லக்கூடிய சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் இரும்பு தடுப்புகளை வைத்து கனரக வாகனங்களை தடுத்து நிறுத்தி கோரிப்பாளையம் வழியாக ஆரப்பாளையம் செல்லும் வழியில் வாகனங்களை மாற்றி அனுப்பப்பட்டு வருகிறது. டூ வீலர், கார் உள்ளிட்ட சிறிய ரக வாகனங்கள் இந்த வழியாக செல்வதால் தண்ணீரில் சிக்கிக்கொள்ளும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. இந்த காலை நேரங்களில் பள்ளி மற்றும் வேலைகளுக்கு செல்லும் நபர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். வைகாற்று கரையோரங்களில் பொதுமக்கள் செல்லவோ ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.